1 கொரிந்தியர் புஸ்தகம் 10வது அதிகாரம் 5வது வசனத்தை தியானிக்க போகிறோம். அப்படி இருந்தும் அவர்களில் அதிகமான பேர்களிடத்தில் தேவன் பிரியமாய் இருந்ததில்லை, ஆதலால் வனாந்திரத்திலே அவர்கள் அழிக்கப்பட்டார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கைகளை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாம் நல்ல கைகளை அசைத்து சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். பைபிள் சொல்லுது அவர்கள் வனாந்திரத்தில் அழிக்கப்பட்டார்கள். அவர்களிடத்திலே ஆண்டவர் பிரியமாய் இருந்ததில்லை, வனாந்திரத்தில் அழிக்கப்பட்டார்கள். இங்கே இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. எகிப்திலிருந்து புறப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்கள் கானானுக்குள் போய் சேரவில்லை. எகிப்திலிருந்து புறப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்களிலே ஆமென் வேதம் சொல்கிறது 20 வயதிற்கு மேற்பட்ட எந்த மனிதனும் 2 குடும்பத்தை தவிர யாரும் கானானுக்குள் போகவில்லை. வேதத்தை நீங்கள் வாசித்தால் ஆமென் என்னாகம புத்தகத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது அதிலே ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது 14வது அதிகாரம் என்னாகம புத்தகம் 14வது அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கும் போது 24வது வசனத்திலே அதை ஆண்டவர் சொல்கிறார். 23, 24 அவர்கள் பிதாக்களுக்கு நான் ஆணையிட்டு கொடுத்த தேசத்தை காண மாட்டார்கள், எனக்கு கோபம் உண்டாக்கினவர்களில் ஒருவனும் அதை காண மாட்டார்கள். என்னுடைய தாசனாகிய காலேப் வேறு ஆவியை உடையவனாய் இருக்கிறபடினாலோ உத்தமமாய் என்னை பின்பற்றி வந்தபடினாலோ அவன் போய் வந்த தேசத்தில் அவனை சேர பண்ணுவேன், அவன் சன்னதியார் அதை சுதந்தரித்துக் கொள்வார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பைபிள் சொல்லுகிறது இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டார்கள். புறப்பட்டு கானானுக்கு போறதுக்காய் கடந்து வந்தார்கள். ஆனால் வனாந்திரத்தில் எல்லா ஜனங்களும் அழிக்கப்பட்டார்கள். வேதம் சொல்லுகிறது 20 வயதிற்கு மேற்பட்ட காலேப் யோசுவா குடும்பத்தை தவிர யாருமே அந்த கானானுக்குள் போக முடியவில்லை. ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது அவர்களுக்குள் ஏற்பட்ட தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் அவர்களை அழித்து போட்டது. அவர்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தது உண்மைதான், கானானுக்கு அழைத்து செல்வேன் என்று சொன்னது உண்மைதான், அவர்களை நான் பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திலே கொண்டு சேர்ப்பேன் என்று வாக்கு கொடுத்தது ஆண்டவர். ஆனால் வேதம் சொல்லுகிறது அவர் சொன்ன வாக்குத்தத்தத்தின்படி அவைகள் நடக்கவில்லை. பாதி வழியிலே அதே ஆண்டவர் அவர்களை பாதி பேரை கொன்று போட்டார், மீதி பேர்கள் சொந்தமாய் மரித்து போனார்கள் என்று அவருடைய இயற்கையாய் மரிக்கிற வரைக்கும் அவர்களை கானானுக்குள் கடவுள் கொண்டு போகவில்லை என்று ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது. தேவன் வாக்கு கொடுத்ததினால், தேவன் வார்த்தை தந்ததினால் நாம் நிச்சயமாய் அது நிறைவேறும் என்று சொன்னால் நிச்சயமா நாம் ஏமாந்துருவோம். இந்த உலகத்தின் எகிப்து என்கிற இந்த உலகத்தில் இருந்து பரலோகம் என்கிற நித்தியத்திற்கு ஆண்டவர் ஒரு பெரிய வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். 1 யோவான் புத்தகத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது அதிலே ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது 2வது அதிகாரம் 25வது வசனத்தை வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பது அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம். எல்லா வாக்குத்தத்தங்களுக்கு மேலாய் இஸ்ரவேலுக்கு கானானை எப்படி கொடுப்பேன் என்று வாக்கு கொடுத்தாரோ, இஸ்ரவேலுக்கு கானானுக்குள்ளே கொண்டு போய் அவர்களை பாலுந்தேனும் ஓடுகிற தேசத்திலே குடியிருக்க பண்ணுவேன் என்று வாக்கு கொடுத்தாரோ, அவை புறஜாதிகளாகிய நம்மை ரட்சித்து பரலோகத்தை தருவேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். நித்திய ஜீவனை தருவேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். அவை பரலோகத்திலே நம்மை குடியிருக்க பண்ணுவேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். ஆனால் ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும், எகிப்திலிருந்து புறப்பட்டவர்கள் எப்படி தங்கள் கானானை இழந்து போனார்களோ அது மாதிரி இந்த உலகத்திலிருந்து புறப்படுகிற அநேக ஜனங்கள் பரலோக ராஜ்யத்தை இழந்து போகிறார்கள். எல்லாரும் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாது, எல்லா ஜனங்களும் பரலோக ராஜ்யத்துக்கு போக மாட்டார்கள் என்பது இந்த 1 கொரிந்தியர் புத்தகம் 10வது அதிகாரத்திலே நீங்கள் வாசிக்க முடிகிறது. திருப்பிக் கொள்ளுங்கள். அதிலே 10வது அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது இஸ்ரவேலர்களை ஆண்டவர் ஞானஸ்நானம் பண்ணினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. 10வது அதிகாரம் 1, 2, 3 வசனங்களை வாசித்தார். சகோதரரே, நீங்கள் எவைகளை அறிய வேண்டும் என்று என்றால் நம்முடைய பிதாக்கள் எல்லாரும் மேகத்திற்கு கீழாய் இருந்தார்கள், எல்லாரும் சமுத்திரத்தின் வழியாய் நடந்து வந்தார்கள், எல்லாரும் மோசைக்குள்ளாய் மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டார்கள். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டு விசுவாசிகள் பழைய ஏற்பாட்டில் இருந்த ஜனங்கள் ஞானஸ்நானம் பெற்றார்களா? அப்படின்னா ஞானஸ்நானம் பெற்றார்கள். அவர்கள் எங்கே ஞானஸ்நானம் பெற்றார்கள்? மேகத்தினால் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அவர்கள் எதிலே ஞானஸ்நானம் பெற்றார்கள்? தண்ணீரினால் ஞானஸ்நானம் பெற்றார்கள். எப்படி தண்ணீரினால் ஞானஸ்நானம் பெற்றார்கள்? செங்கல் வழியே நடந்து போகும்போது 2 பக்கமும் தண்ணி அவர்களை சூழ்ந்து நின்றதினால் அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கப்பட்டதென்று இந்த வேத புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. நீங்கள் 1 பேதுரு புத்தகத்தை வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் அதிலே 3வது அதிகாரம் 20, 21 வசனத்தை வாசிக்கும் போது அங்கே
எழுதப்பட்டிருக்கிறது. 20, 21 வசனங்களை வாசிக்கும் போது அந்த ஆவிகள் பூர்வத்திலே நோவா பேழையை உண்டு ஆயத்தம் பண்ணும் நாட்களிலே தேவன் நீடிய பொறுமையோட காத்திருந்த போது கீழ்ப்படியாமல் போனவைகள் அந்த பேழையிலே சிலராகி 8 பேர் மாத்திரம் பிரவேசித்து ஜலத்தினால் காக்கப்பட்டார்கள். அதற்கு ஒப்பனையான ஞானஸ்நானமானது மாம்ச அழுக்கை நீக்குதலாயிராமல். இந்த வசனத்தை அழகா வாசி பாருங்க. எழுதப்பட்டிருக்கிறது, அந்த பேழையிலே சிலராகி 8 பேர் மாத்திரம் பிரவேசித்து ஜலத்தினால் காக்கப்பட்டார்கள். இந்த ஜலத்தினாலே நோவா காக்கப்படுகிற இந்த சூழ்நிலையை உலகம் முழுவதும் ஜலம் நிரம்பி இருக்கிறது. அதற்குள்ளாய் ஒரு பேழை மிதந்து கொண்டிருக்கிறது. இந்த ஜலமும் இந்த பேழையும் எதை குறிக்கிறது? இந்த ஜலம் ஞானஸ்நானத்துக்கு ஒப்புமையாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்த வசனத்தில் எழுதப்பட்டிருக்கு, அதற்கு ஒப்பனையான ஞானஸ்நானம். அப்படின்னா இந்த நோவா ஞானஸ்நானம் பண்ணப்பட்டான், நோவாவுடைய மனைவி ஞானஸ்நானம் பண்ணப்பட்டார்கள், நோவாவுடைய பிள்ளைகள் ஞானஸ்நானம் பெற்றார்கள், எகிப்திலிருந்து புறப்பட்ட எல்லா ஜனங்களும் ஞானஸ்நானம் பெற்றார்கள். 1 கொரிந்தியர் 10வது அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது 1 கொரிந்தியர் 10வது அதிகாரத்தை வாசித்து பார்க்கும்போது அதில் எழுதப்பட்டிருக்கிற 3-4 வசனம் என்ன சொல்லுது? எல்லாரும் ஒரே ஞான போஜனத்தை புசித்தார்கள். எல்லாரும் வானத்திலிருந்து கொடுக்கப்பட்ட மன்னாவை புசித்தார்கள். இந்த மன்னா எதற்கு அடையாளம்? புதிய ஏற்பாட்டில் யோவான் புத்தகத்தில் ஆண்டவர் சொன்னார், வானத்திலிருந்து இறங்கி வந்த மன்னா நானே, கர்த்தராகிய கிறிஸ்து தான் மன்னா என்று நீங்கள் யோவான் எழுதின சுவிசேஷத்திலே வாசிக்க முடியும். ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, இஸ்ரவேலர்கள் எகிப்திலே புசித்த மன்னா என்பது வானத்திலிருந்து கொடுக்கப்பட்டது. ஆனால் ஆண்டவர் கொடுத்திருக்கிற அதனுடைய அடையாளம் என்ன? 6வது அதிகாரம், யோவான் 6வது அதிகாரம் 48, 49, 50 சொல்லுது, ஜீவ அப்ப நானே, உங்கள் பிதாக்கள் வனாந்திரத்திலே மன்னாவை புசித்திருந்து மரித்தார்கள், இதிலே புசிக்கிறவன் மரியாமல் இருக்கும்படி வானத்திலிருந்து இறங்கின அப்பம் இதுவே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் அப்பம். பழைய ஏற்பாட்டிலே இஸ்ரவேலர்கள் புசித்தது எதற்கு அடையாளம் தெரியுமா? இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரத்திற்கு அடையாளம். இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரத்துக்கு அடையாளம். 1 கொரிந்தியர் 10வது அதிகாரத்தை வாசிக்கும் போது அதிலே 4வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, எல்லாரும் ஒரே ஞானபானத்தை குடித்தார்கள். அது எப்படி எனில் அவர்களோடு கூட சென்ற ஞான கன்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். அந்த கன்மலை கிறிஸ்து. அல்லேலூயா. இருக்கீங்களா? கைகளை வைத்து சொல்லுங்க. அவர்கள் குடித்த தண்ணீர் கிறிஸ்துவின் தண்ணீர். ஆண்டவராகிய தேவன் ஒரு வார்த்தை சொன்ன மோசையை பார்த்து, கன்மலையின் மேல் நான் நிற்பேன், நீ அவைகளை அடி என்று சொன்னார். கன்மலையின் மேல் நான் நிற்பேன், நீ அடி. அவன் அடித்தான், கன்மலையிலிருந்து தண்ணீர் வந்தது. மேலே நின்னவர் கிறிஸ்து என்று சொல்லப்படுகிறது. மேலே நின்னவர் கிறிஸ்து தான். அவரிடத்திலிருந்து புறப்பட்ட தண்ணி, அதற்கு ஈடாய் தான் அவர் தன்னுடைய சொந்த இரத்தத்தை திராட்சரசமாய் ஜனங்களுக்கு கொடுத்தார் திருவிருந்திலே. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. சாகிறதுக்கு முந்தின நாள் இரவிலே திருவிருந்திலே கொடுக்கிற அவருடைய ரத்தம் கொடுக்கப்பட்டது. அதற்கு அடையாளம் என்ன? கன்மலையிலிருந்து புறப்பட்ட தண்ணீர். அதனால தான் 2வது பேசு என்று சொன்னபோது மோசே அடித்ததனாலே அவன் கானானுக்குள் போக முடியவில்லை. ஏன்னா அங்க நின்ன ஆண்டவர் யாருன்னா, கன்மலை மேல நின்னது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவரை ஒரு டைம் அடிச்சா தண்ணி வரும், 2வது அடிச்சா கோபம் வரும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. முதல் தடவை அடிச்சதுனால அவர் சிலுவையில மரித்தார். 2வது அடிச்ச அடி எதை குறிக்கிறது தெரியுமா? இயேசுவை காலின் கீழே போட்டு மிதித்து அவரை மறுதலிக்கிறதுக்கு ஒப்பாய். அதனால தான் மோசையை பார்த்து ஆண்டவர் சொன்னார், நீ கானானுக்குள் போக மாட்டாய். பெரிய தீர்க்கதரிசி தான் மோசே, எல்லாவற்றையும் அறிந்தவன் தான் மோசே. கன்மலையில யார் நிற்பான் அவனுக்கு தெரியும், கன்மலையில நிற்கிற கடவுள் யார் என்று அவனுக்கு தெரியும். கிறிஸ்துவினுடைய அடையாளம் தான் அந்த கன்மலை என்று சொல்லி அவனுக்கு தெரியும். அதனால ஆண்டவர் அவனுக்கிட்ட பேச சொல்லும் போது பக்கத்தில் இருந்த பிரஷர்னால, பக்கத்தில் ஜனத்தின் இருந்த பிரஷர்னால பேச வேண்டியவன் அடித்தான், கானானை இழந்தான். அல்லேலூயா. ஆமீன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. எப்போவுமே நீங்கள் ப்ரெஷரை குறித்து கொஞ்சம் கவனமாகவே இருக்கணும். அல்லேலூயா. ஆவிக்குரிய பிள்ளைகள் ப்ரெஷரில் ரொம்ப கவனமாக இருக்கணும். நான் உங்களுக்கு ஒரு பெரிய ஆலோசனை சொல்கிறேன். ஓவராக டென்ஷனாக இருந்தீங்கன்னா உடனே ரூமில் போய் ஜெபம் பண்ணுங்க. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ரொம்ப டென்ஷனாக இருந்தீங்கன்னா வாயை மூடிடுங்க. பிரைஸ் தி லார்ட். ரொம்ப ஓவராக உங்களுக்கு ப்ரெஷர் யாருச்சுன்னா தயவுசெய்து உங்களை அன்பாக கேட்குற ஒன்றி பைபிள் படிங்க, இல்லைன்னா ஜவாரு கதவை பூட்டிட்டு பேசாமல் படுத்து தூங்காத செய்யுங்க. தயவு செஞ்சு படியை தலை கட்டாதீங்க. உள்ள வரும்போது பல பிரச்சனையோடு தான் வருவீர்கள். அல்லேலூயா. இவனுக்கு ஏற்பட்ட பிரஷர்னால அவன் என்ன செஞ்சான் தெரியுமா? பேசுன்னு சொன்ன இடத்துல அடிச்சான். அது அவனுக்கு தெரியும், அவன் தீர்க்கதரிசி ஆனதுனா நம்ம அடிக்க போறது இயேசுவேன்னு தெரியும். அதனால கடவுள் சொன்னாரு, நீ கானானுக்குள்ள போக மாட்ட.
திருப்பி 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 ஜெபம் பண்றான். ஆண்டவர் சொன்னாரு, இத்த குறிச்சு இனி நீ என்கிட்ட பேசாத. அல்லேலூயா. முடிச்சுக்க, இதுக்கப்புறம் பேசாத. சோத்திரம். அல்லேலூயா. அப்ப இப்ப கர்த்தருடைய வார்த்தைக்கு வாங்க. 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம், அதுல எழுதப்பட்டிருக்கு, எல்லாரும் ஞானஸ்நானம் பெற்றார்கள், எல்லாரும் திருவிருந்து எடுத்தார்கள், எல்லாரும் திருவிருந்திலே ரசத்தை குடித்தார்கள், அப்பத்தை புசித்தார்கள். ஆனா பைபிள் சொல்லுது, அவர்களிடத்துல ஆண்டவர் பிரியமாயிருந்ததில்லை. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நம்ம அநேகர் நினைக்கிற ஒரு பெரிய தவறு என்ன தெரியுமா? ஞானசானம் எடுத்துட்டா போதும், திருவிருந்து எடுத்துட்டா போதும், அப்பம் புசித்தா போதும், ரசம் குடிச்சிட்டா போதும், பரலோகத்துக்கு போயிடலாம். இந்த வேத புஸ்தகம் சொல்லுகிறது, அப்படிப்பட்ட ஜனங்கள் அடையாளமாய் புசிக்கப்பட்டவர்கள், அப்படி புசித்தவர்கள் தேவனுடைய நித்தியத்திற்கு போக முடியாததுனால இந்த வசனம் தெளிவாக எழுதியிருக்கிறது. 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம், அதில் 12வது வசனத்திலே இவைகள் எல்லாம் திருஷ்டாந்தங்களாய் அவைகளுக்கு சம்பவித்தது உலகத்தின் முடிவு காலத்தில் உள்ள நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி எழுதப்பட்டும் இருக்கிறது. ஞானஸ்நானம் எடுக்கிறதுனாலேயோ, திருவிருந்து எடுக்கிறதுனாலேயோ, பானத்தை புசிப்பதனாலேயோ, பானம் பண்ணுவதனாலேயோ நீங்கள் நித்தியத்துக்கு போகலான்னு நினைச்சிடாதீங்க. உங்க வாழ்க்கையில கடைசி வரைக்கும் கட்டளைகளை கீழ்ப்படியும் போது, உங்க வாழ்க்கையில கடைசி வரைக்கும் உபதேசத்துக்கு செவி கொடுக்கும் போது, ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தங்களுக்கு நீங்கள் வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கும் போதுதான் நீங்கள் நித்தியத்தை பெற்றுக்கொள்ள முடியும். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27வது அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27வது அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், 19வது வசனம் 20வது வசனம், ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜனங்களை சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுங்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், சீசனாக்கி அவனுக்கு ஞானஸ்நானம் கொடு. 20வது வசனம் என்ன சொல்லுது? நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஞானஸ்நானம் எடுத்தா முடிஞ்சிருச்சா? திருவிருந்து எடுத்தா முடிஞ்சிருச்சா? கிடையாது. அவர்கள் உபதேசம் பண்ணப்பட வேண்டும், அவர்களுக்கு எச்சரிப்பு கொடுக்கப்பட வேண்டும், அவர்களுக்கு சத்தியம் பேசப்பட வேண்டும், அவர்கள் வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கும்படியா தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கணும். இல்லைன்னா இஸ்ரவேலர் பாதியில் ஃப்ளாப் ஆன மாதிரி, கிறிஸ்தவர்கள் பாதியில் ஃப்ளாப் ஆகி கிடக்கிறாங்க. பாதி பேருடைய ஆவிக்குரிய ஓட்டம் தடைபட்டு விட்டது, பாதி பேருடைய பரலோக ராஜ்யத்தின் கனவு தடைபட்டது. ஆனாலும் ஓடுகிறோம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஒரு ரகசியத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆண்டவர் இஸ்ரவேலுக்கு சொன்ன முக்கியமான ஒரு காரியம் என்ன தெரியுமா? இவர்களிலே 20 வயசுக்கு மேற்பட்ட ஒருத்தன் கூட போக மாட்டான், காலேப் யோசுவா குடும்பத்தை தவிர. ஆனா என்ன நடந்துச்சு? அந்த வார்த்தை சொல்லும் போது அங்க எத்தனை வருஷம் ஆச்சு தெரியுமா? உண்மை சொன்னா காதேஸ் பர்னேயாவிலே 1 வருஷத்துல வந்து சேர்ந்துட்டார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. 1 வருஷத்துல காதேஸ் பர்னேயால வந்தாங்க. அதுக்கப்புறமா சொல்லப்படுகிற 39 வருஷம் வனாந்தரத்திலே சொந்தமாய் அவனுடைய நாட்கள் வந்து, அவனுடைய வருஷங்கள் வந்து, வியாதி வந்து, அவனுடைய நேரம் வந்து, அவன் மரித்து போனான். ஒன்று புரிந்துக்கணும், அந்த 40 வருஷமும் கடவுள் தண்ணி கொடுத்தா, அந்த 40 வருஷமும் கடவுள் மன்னா கொடுத்தா, அந்த 40 வருஷமும் நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது. 40 வருஷமும் மேல வானத்திலே மேல வானத்துக்கு மேல மேக சம்பவம், அக்கினி சம்பவம் சுற்றி இருந்தது. அல்லேலூயா. கடவுள் என்கிட்ட பேசுறாரு, கடவுள் நான் ஜெபிக்கிற எல்லாத்துக்கும் பதில் கொடுக்கிறார் என்பதனால ஏமாந்துடாதீங்க. 40 வருஷம் தப்பு செஞ்ச 39 வருஷம் வானத்தில் மேக சம்பவம், அக்கினி சம்பவம் இஸ்ரவேலை சுத்திட்டே இருந்துச்சு. அவர்களுக்கு வானத்தின் மன்னா கொடுக்கப்பட்டிருந்தது, அவர்களுக்கு தண்ணி கொடுக்கப்பட்டிருந்தது. அவர்கள் கானானுக்கு போவார்களா? கிடையாது. கேன்சல். அவர்களுடைய கானான் கனவு கலைந்து போனது. ஆனால் ஆண்டவர் கொடுத்துட்டே இருந்தார். கிறிஸ்தவர்கள் ஒன்று புரியணும், நான் பண்ற ஜபத்துக்கு எல்லாத்தையும் இயேசு பதில் கொடுத்துறாரு, நான் பண்ற எல்லா காரியத்துக்கும் ஆண்டவர் கொடுத்துறாரு என்பதுக்காக வேத வசனத்துக்கு மீறி போனீர்கள் என்று சொன்னா, இந்த சத்தியத்துக்கு விரோதமா போனீர்கள் என்றா உங்களுக்கு எல்லாம் கிடைக்கும். உங்க கண்ணீரை பார்த்து, உங்க வேதனையை பார்த்து, ஜபத்தை பார்த்து எல்லாம் தருவார். ஆனா பரலோகம் போகணும்னா பரிசுத்தமான வாழ்க்கை இல்லாம நித்தியத்துக்கு போக முடியாது. தேவனுடைய கட்டளைகள் படி செய்யாம தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள போக முடியாது. யாருனாலும் ஏமாந்துரும். அதனால ஆண்டவர் எனக்கு வாக்கு தந்தார் என்று போயிடாதீங்க. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நேற்றைக்கு நான் ஒரு வீடியோவை பார்த்தேன். ஒரு சகோதரர் பேசி கொண்டிருந்தா. அவர் பேசி கொண்டிருக்கும் போது ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை சொன்னார். முற்காலங்களை விட இக்காலங்களிலே ஜனங்கள் எல்லாரும் பாவத்தோடு பழகி போனார்கள் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொன்னார். உண்மையில் அவர் சொன்ன சில எக்ஸாம்பிள் எனக்கு பயங்கரமா இருந்துச்சு. என்ன எக்ஸாம்பிள் சொன்னாருன்னா, முற்காலங்களிலே விட இக்காலங்களிலே என்ன வேணாலும் செய், அரசியல்ல யாரையும் கூட்டிட்டு போ, நான் ஓட்டு போடுவேன். அல்லேலூயா.
இருக்கீங்களா? பிரைஸ் இல்லை. மனைவியை டைவர்ஸ் பண்ணிட்டு யாரையும் கூட்டு போ ஓட்டு போடுவேன். கிறிஸ்தவத்தில் மனைவியை தள்ளிட்டு யாரையும் கல்யாணம் பண்ணி சபை நடத்தலாம். பிரைஸ் எல்லாம். அல்லேலூயா. மனைவியை விட்டுட்டு யாரையும் கூட்டு போ சபையில இருக்கலாம். ஒரு காலத்தில் பயங்கரமாய் பார்க்கப்பட்ட இந்த பாவங்கள், ஒரு காலத்தில் வெறுக்கப்பட்ட இந்த பாவங்கள் இப்ப எப்படி மாறி இருக்குன்னா, ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன்னா உங்களுக்கு சரியா புரியும். அவர் தான் அந்த எக்ஸாம்பிள் சொன்னார், அதே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். என்ன எக்ஸாம்பிள் சொன்னாருன்னா, முற்காலத்தில் யாருக்காவது பைசா கொடுத்தா ஐயோ இருதயம் படக்குங்க. இப்ப பைசா கொடுத்தா தான் நடக்கும். அல்லேலூயா. நாங்க பழகிட்டோம். பிரைஸ் கார்டு. அல்லேலூயா. ஆமாவா இல்லையா? பைசா கொடுக்காம ஏதாவது நடக்குதா? நடக்கவே நடக்காது. ஒரு ஈபி லைன் எடுத்தாலும் பைசா கொடுக்கணும், பஸ்ஸில் ஏறினாலும் பைசா கொடுக்கணும், அப்புறம் ஒரு செல்போன்னாலும் பைசா, எதுனாலும் கமிஷன் கொடுக்காம லஞ்சம் கொடுக்காம ஒன்றும் நடக்க மாட்டேங்கி. இப்போ நம்ம லஞ்சத்துக்கு எதிராக போராடின பலர் டேபிளுக்கு அடியில் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா பழகிடுச்சு. சோத்ரா. அல்லேலூயா. அதுக்கப்புறமா முன்னாடி செஞ்ச பாவங்கள் எல்லாம் குற்றம் சொன்னவர்கள் இப்ப என்ன ஆரம்பிக்கிறாங்கன்னா, அவர்கள் பரவாயில்ல, அதெல்லாம் ஒரு பெரிய பாவமா, யாரும் செய்யாததையா இவர் செஞ்சார். அல்லேலூயா. யாரும் கூட்டிட்டு போகலையா? முன்னாடி இருந்த தலைவர்கள், இவர் மட்டும்தான் கொண்டு போனாரா? எத்தனை பேர் சொல்றாங்க. அல்லேலூயா. இருக்கீங்களா? அது குற்றமாய் பார்க்கப்படவில்லை. கிறிஸ்தவத்திலும் அந்த பாவங்கள் பெருகிட்டு இருக்கிறது. முற்காலத்தில் தவறு செய்தவர்களை இப்ப பழக்கப்படுத்திட்டாங்க. எல்லாரும் தான் செய்கிறாங்க. யார் ஒரு உத்தமனை காட்டி, இப்ப நான் சொல்றேனே, நான் தப்பு பண்ணேன்னு வச்சுக்கோங்க, நான் உடனே என்ன செய்வேன், எனக்கு என்னோட பெரிய பாஸ்டரை பார்த்து சொல்லுவேன், அவரே செய்யாருன்னு நான் செய்ய மாட்டேன். அல்லேலூயா. இப்ப என்ன பண்ணிட்டோம் தெரியுமா? பாவம் செய்வதற்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டோம், பழகிக்கிட்டோம். பாவத்தை பாவமாய் பார்க்காம, பாவத்தை அநியாயமா பார்க்காம, பாவத்தோடு மோடி ஐயா சொன்ன மாதிரி கொரோனாவோடு வாழ்ந்துட்டோம். அல்லேலூயா. இருக்கீங்களா? கொரோனாவோடு வாழ பழகி கொள்ளுங்கன்னு அவர் சொன்னாரு. ஆனா நாம பாவத்தோடே வாழ பழகிட்டோம். எல்லாரும் செய்கிற தப்பு நமக்கு தப்பா தெரியவே இல்லை. அப்படி தெரியலைன்னா உங்களுக்கு ஒரு எச்சரிப்பை சொல்லுகிறேன், நீங்களும் விழ போறீங்க. அல்லேலூயா. அடுத்தவங்க செய்கிற பாவம் உங்களுக்கு தவறா தெரியலன்னு வச்சுக்கோங்க, அது நியாயமாய் தெரியுது. எல்லாரும் செய்கிறார்களே அதனால அவன் செஞ்சதும் தப்பில்லை, எல்லாரும் பண்றாங்களே அவன் செஞ்சதும் தப்பில்லை. இந்த வேத பிரமாணத்துக்கு விரோதமா போனவர்கள், நீங்கள் ரசிக்கிற ஆளா இருந்தாலும் சரிதான், நீங்க வேத பிரமாணத்துக்கு விரோதமாய் போனவர்கள், நீங்கள் பழகின ஆளா இருந்தாலும் சரிதான், நீ இந்த வேத பிரமாணத்துக்கு விரோதமாய் போனவர்கள் பெரிய பாஸ்டா அல்லது பெரிய ஆளா இருந்தாலும் தான், அவன் செஞ்சது தப்புதான். பெரிய பாஸ்டர் என்கிற வரமுள்ள பாஸ்டர் என்கிறதுனாலயோ, விடுதலை வருகிறது என்பதனாலேயோ, அநேக மனிதர்களுக்கு சுகம் கிடைக்கிறது என்பதனாலேயோ அவங்க செஞ்சது நியாயமாயிராது. ஒரு நாள் அவன் போய் நியாயத்தில் நிற்பான். பிரைஸ் லார்ட். அல்லேலூயா. அப்படின்னா தாவீதை கடவுள் விட்டிருப்பாருப்பா. தாவீதை விட்டிருப்பார். எத்தனை பாட்டு எழுதுனப்பா? நூற்றுக்கணக்கான பாட்டு எழுதி இருக்கிறேன். பிரைஸ் பாஸ் ஆயிட்டப்போ. அல்லேலூயா. ஒரு துரோகம் தானே செஞ்ச, போயிட்டு சொன்னாரா? கிடையாது. கடவுள் வேற, நம்ம வேற. ஆண்டவருடைய வார்த்தை வேற, நம்ம வேற. ஆண்டவருடைய சத்தியம் வேற, நம்முடைய மனம் வேற. பாவத்தோடு வாழ்வதற்கு தயவு செய்து பழகி விடாதீர்கள். யாரையே ஒருத்தனே எக்ஸாம்பிள் வைத்துட்டு, யாரையே ஒருத்தனையே எடுத்துக்காட்ட வச்சுட்டு அவங்க எல்லாம் செய்யாங்க. ஒன்னு சொல்றேன், அவன் போற அதே நரகத்துக்கு நீங்களும் போவீங்க. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அவன் போற அதே ஆக்கினைக்கு நீங்களும் போவீர்கள். யாரையும் முன்மாதிரியை எடுத்துக்கொள்ளாதீர்கள். பைபிள் எச்சரிக்கை கொடுக்கிறது. இந்த வேத புத்தகத்தை வாசித்தால் அதிலே 10வது அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கும் போது அதிலே 12வது வசனத்தில் ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். 12வது வசனத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். என்ன எழுதி இருக்கிறார்? இப்படி இருக்க தன்னை நிற்கிறேன் என்று எண்ணுகிறவர் விழாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்க கடவன். அல்லேலூயா. ஆமே. இவைகள் எல்லாம் எதுக்கு எழுதி வச்சிருக்கிறார் தெரியுமா? ஞானசானம் எடுத்தவன போயிட மாட்டேன், திருவிந்து எடுத்தவன போயிட மாட்டேன், பரிசுத்தம் இல்லைன்னா பரலோகராஜ்யம் உனக்கு கிடையாதுன்ட்டு எதற்கு எழுதி இருக்கிறார்? நீங்க இன்னைக்கு பாவம் செஞ்சீங்க என்பதற்காக அல்ல, நீங்கள் எச்சரிக்கையா இருப்பதற்காக. பக்கத்து உங்களை கையை பிடிங்க, நான் சொல்றதை அப்படியே சொல்லுங்க. பக்கத்துல உங்க அம்மா மாதிரி பக்கத்துல கை பிடிங்களா? பக்கத்துல ஐயா மாதிரி பக்கத்துல கை பிடிங்க. அவங்கள பாருங்க, அவங்கள பார்த்துட்டு சொல்லுங்க, நீங்க நல்லவர்கள்னு எனக்கு தெரியும். சொல்லுங்க, நீங்க பரிசுத்தவான்னு எனக்கு தெரியும், நீங்க பயங்கர ஜெப வீரர்னு எனக்கு தெரியும், நீங்க நல்ல உபவாசம் இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா கொஞ்சம் கவனமாவே இருங்க. அல்லேலூயா. ஆமே. பெரிய பாசம் எல்லாம் சரிதான், பெரிய உபவாசம் எல்லாம் சரிதான், பெரிய ஜெபம் எல்லாம் சரிதான், எவனை எப்ப தள்ளிடுவான்னு தெரியாது. சோத்திரம். அல்லேலூயா. எப்ப எவன் விழுந்து போறான்னு தெரியாது. அவன் குழியில விழுந்து கிடப்பான், நாம
பக்கம் போ. அல்லேலூயா. ஆனா அவனுடைய பேக்ரவுண்ட் உங்களுக்கு தெரியாது, அவனுடைய வாழ்க்கையினுடைய முடிவு உங்களுக்கு தெரியாது, அவன் செய்கிற ரகசிய பாவங்கள் உங்களுக்கு தெரியாது. கவனமா இருங்க. நிற்கிறேன் என்று சொல்லுகிறவர் விழாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்க கடவர். இஸ்ரவேலுக்குள்ளே ஆண்டவர் கண்ட பெரிய பாவங்கள் என்ன அப்படிங்கிறத நாம் தியானிக்க போகிறோம். 10வது அதிகாரம் அதிலே ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது. முதலாவது ஒரு காரியத்தை வாசிக்க போகிறோம். 6வது வசனத்தில் என்ன எழுதப்பட்டிருக்கிறது? அவர்கள் இச்சித்தது போல நாமும் பொல்லாங்கானவைகளை இச்சியாதபடி இவைகள் நமக்கு திருஷ்டாந்தங்களாய் இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. இந்த இடத்துல எல்லா பாவத்திற்கும் முக்கியமாய் ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. முதல் வரக்கூடிய பாவம் இச்சை. இச்சை என்கிற பாவம். முதல்ல இச்சையினுடைய டெபனிஷன் அப்படிங்கிறது நீங்க எடுத்துக்கணும். இச்சையினுடைய டெபனிஷன் என்ன அப்படின்னா, எனக்கு அல்லாத ஒன்றை நான் விரும்புவது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இப்போ எனக்கு ஒரு சின்ன இங்கிலீஷ் பைபிள் இருக்குது, இங்கே ஒரு பெருசு இருக்குது. அல்லேலூயா. எனக்கு கண்ணெல்லாம் ஒரு மாதிரி உறுத்துது. இது பார்த்தா கண்ணாடி இல்லாமலேயே படிக்கலான்ட்டு கூட்டம் முடிஞ்ச உடனே பேக்கில் உள்ள கொண்டு போனால் எப்படி இருக்கும்? இது எனக்குரியதில்லை, ஆனால் அது வேத புஸ்தகம். அல்லேலூயா. நான் கொண்டு போனால் இதை படிக்கத்தான் போகிறேன், ஆனால் நான் எடுக்க வேண்டிய முறை எனக்கு இல்லை. புரிஞ்சுக்கணும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. எனக்கு உரியதை அல்லாமல் நான் எடுப்பேன் என்றால் அதற்கு பேர் தான் இச்சையினுடைய டெபனிஷன். அதனுடைய இலக்கணம் என்ன? சுருக்கமாக சொல்லலாம், எனக்கு இது சொந்தம், இது எனக்கு சொந்தம், அல்லது வேற ஒருத்தருக்கு சொந்தத்தை நான் எடுத்தேன்னா கண்டிப்பா அது இச்சையில முடியும். அதனால தான் 10வது கட்டளையில் ஆண்டவர் சொன்னாரு, பிறனுடைய ஆடையாவது மாடையாவது வேலைக்காரனாவது வேலைக்காரியாவது பிறனுடைய மனைவியாவது பிறனுடைய புருஷனையாவது எடுக்காத, அது பாவம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இச்சை என்பது பாவம். எனக்குரியது அல்ல, எனக்குரியது அல்லாத ஒன்றை நான் எடுத்தது பாவம். அப்ப ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, இஸ்ரவேலர்களுக்குள்ளே அவன் வர்ற வழியில நடக்கக்கூடிய பெரிய காரியம் என்ன நடக்குது? இச்சை. நீங்கள் எண்ணாகம புஸ்தகம் 11வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். எண்ணாகம புஸ்தகம் 11வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். அதிலே 1வது வசனத்திலிருந்து சில பகுதிகளை நான் வாசிக்கிறேன். இவர்கள் விழுந்து போக அல்லது பரலோக கானானை இழந்து போக முக்கியமான முதல் காரணம், அநேக காரணம் இருக்கிறது. முதல் காரணம், பின்பு ஜனங்கள் முறை கொண்டிருந்தார்கள். அது கர்த்தருடைய செவிகளில் பொல்லாப்பாய் இருந்தது. கர்த்தர் அதை கேட்டபோது அவருடைய கோபம் உண்டது. கர்த்தருடைய அக்கினி அவர்களுக்குள்ளே பற்றி எரிந்து பாளையத்தின் கடைசியில் இந்த சிலரை பட்சித்தது. அப்பொழுது ஜனங்கள் மோசேயை நோக்கி கூப்பிட்டார்கள். மோசே கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினார். உடனே அக்கினி அவிந்து போயிற்று. கர்த்தருடைய அக்கினி அவர்களுக்குள்ளே பற்றி எரிந்ததனால் அவ்விடத்திற்கு தபேரா என்று பெயரிட்டார்கள். 4வது வசனம், பின்பு அவர்களுக்குள் இருந்த பல ஜாதியான அந்நிய ஜனங்கள் மிகுந்த இச்சை உள்ளவர்களானார்கள். இஸ்ரவேலர்கள் புத்திரரும் திரும்ப அழுது, நமக்கு இறைச்சியை புசிப்ப கொடுப்பவன் யார்? அவர்கள் முறையிட்டு கொண்ட காரணம் என்ன? கீழ வசனத்தில் அழகாக எழுதப்பட்டிருக்கிறது. 6வது வசனம், இப்பொழுது நம்முடைய உள்ளம் வாடி போகிறது, இந்த மன்னாவை தவிர நம்முடைய கண்களுக்கு முன்பாய் வேறு ஒன்றுமில்லையே. காலையிலிருந்து எழும்பினா மன்னா, மத்தியான மன்னா, ராத்திரி மன்னா. அல்லேலூயா. எப்பவும் மன்னாவே சாப்பிட்டுருக்கணும். ஒரு பையன் சொன்னா, எங்கள் வீட்டில் டெய்லி புட்டு கண்டுபிடிச்சவனை சுட்டு கொல்லணும். அல்லேலூயா. இருக்கீங்களா? புட்டு கண்டுபிடிச்சவனை சுட்டு கொல்லணும்னா, ஏன்னா டெய்லி புட்டுனால இவனுக்கு புட்டு வைக்கிறான், இப்போ கொல்லணும்ட்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே மன்னா கொடுக்கப்பட்டுச்சு. மன்னாவினுடைய அடையாளம் என்ன என்பதை இஸ்ரவேலர்கள் அறியாதிருந்தார்கள். அதான் ரொம்ப முக்கியம். ஏன் இவர்களுக்கு 40 வருஷம், உண்மை சொன்னா 40 வருஷம் இல்லை இவங்களுக்கு மன்னா. அல்லேலூயா. ஒரே வருஷத்துல இவங்க உள்ள போயிடலாம். கானானுக்கும் இஸ்ரவேலுக்கும் 1 வருஷம் கூட கிடையாது. அடிக்கடி போயிட்டு வந்தாங்க. எகிப்தில் யோசேப்பு இருக்கும்போது எங்க போய் கோதுமை வாங்க வந்தார்கள்? தானியம் கானான்ல. அவங்க சொன்னாங்க, நாங்க 2 டைம் போயிட்டு வந்திருப்போம். இப்போ பக்கத்துல ரொம்ப தூரம் இல்லை. சில சொல்றாங்க 4 நாளுங்கிறாங்க. 4 நாளுக்கு மேல கிடையாது. கானானுக்கு எகிப்துக்கு 4 நாள், அவ்வளவுதான் தூரம். ஆனா ஆண்டவர் இவர்களை யுத்தத்துக்கு பயப்படுவார்கள் என்று சுத்தி 1 வருஷம் சுத்தம் பண்ணினார். ஆனா 39 வருஷம் இவங்க மன்னா தின்னதுக்கு காரணம் இவங்க தான். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இவர்களுக்கு மன்னாவை கடவுள் கொடுத்தார். இந்த மன்னாவினுடைய அருமை இவர்களுக்கு தெரியாம போயிடுச்சு. என்ன காரணம்? வேதம் சொல்லுது, சங்கீதங்கள் புத்தகம் 78 என்ன சொல்லுது? சங்கீதங்கள் புத்தகம் 78 கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, மன்னா எதற்கு அடையாளம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுது? 78வது புத்தகம் அதிலே ஆண்டவருடைய வசனம் 23வது வசனம் 24வது வசனம், அவர் உயரத்தில் உள்ள மேகங்களுக்கு கட்டளையிட்டு வானத்தின் கதவுகளை திறந்து மன்னாவை அவர்கள்
அவர்களுக்கு ஆகாரமாய் வருஷிக்க பண்ணி வானத்தின் தானியத்தை அவர்களுக்கு கொடுத்தா. இப்ப மன்னாவினுடைய அடையாளம் என்ன தெரியுமா? வானத்திலிருந்து போஷிக்கக்கூடிய தேவன் தூதர்களுடைய உணவு, பரலோகத்தின் உணவு. ஆனா இவங்க கேட்டது என்ன? அந்த கீழே வாசி பாருங்க, என்னாகும் புத்தகம் 11 இவங்க எதுக்கு அழுகிறாங்க பாருங்க. 5வது வசனம், நாம் எகிப்திலே கிரயம் இல்லாமல் சாப்பிட்ட மச்சங்கள், வெள்ளரிக்காய், கொம்மட்டிக்காய், கீரை, வெங்காயம், வெள்ளை பூண்டு, அது மாத்திரமல்ல இறைச்சி கிடைக்கல. அல்லேலூயா, சோத்திரம், அல்லேலூயா. இன்னைக்கு இறைச்சி எடுக்கலைன்னா வீட்டுக்கு போன பிறகு தெரியும் உங்க பிள்ளைகள் செய்கிற வேலை. அல்லேலூயா. இருக்கீங்களா? இறைச்சி இல்லையா? எனக்கு வேண்டாம், பிரைஸ். நான் இன்னைக்கு உபவாசம். நல்லதுதான். ஆனால் அவர்களுக்கு ஆண்டவர் காடைகளை எல்லாம் கொடுத்திருந்தார். அவர்களுக்கு இறைச்சி மேலே ஒரு எண்ணம் அவர்களுக்கு போனது. வெங்காயம், வெள்ளரிக்காய், பூண்டு, கொம்மட்டிக்காய், இதையே பார்த்துட்டு இருந்தாங்க. இவங்களுக்கு வானத்தின் அப்பா புரியல, அண்ணா புரியல, வானத்தின் அப்பம் புரியல, ஆண்டவர் கொடுக்குற ஆசீர்வாதத்தின் அடையாளம் இவர்களுக்கு தெரியல. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. நம்ம அநேக நேரங்களிலே உலகத்துக்காகவே வாழ்ந்துட்டு இருக்கிறோம். பரலோகத்தின் கொடுக்கக்கூடிய தேவ பிரசன்னம் நமக்கு தெரிய மாட்டேங்குது. பரலோகத்தின் கொடுக்கிற தேவனுடைய வார்த்தை தெரிய மாட்டேங்குது. ஒரே ஒரு வசனத்தை கூட வாசிக்க பாருங்க. உபாகம புஸ்தகத்தை திருப்புங்க. அங்க என்ன எழுதப்பட்டிருக்கிறது? உபாகம புஸ்தகத்தை வாசிக்கும் போது 8வது அதிகாரம் அதிலே 3வது வசனத்தில் கர்த்தர் சொல்லுகிற ஒரு வார்த்தையை பாருங்க. அவர் உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை பசியினால் வருத்தி மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதை உனக்கு உணர்த்தும்படிக்கு நீயும் உங்கள் பிதாக்களும் அறியாதிருந்த மன்னா உன்னை போஷித்தா. எதற்கு அடையாளம் மன்னா? ஒன்று வானத்தின் ஆகாரம், 2வது கடவுளுடைய வார்த்தை. கடவுளுடைய வார்த்தையின் அடையாளம் தான் மன்னா. எதுக்கு இதை கொடுத்தார் தெரியுமா? மனுஷனை அப்பத்தினால் மாத்திரமல்ல வார்த்தையினால கடவுள் நடத்துவார் என்பதை இஸ்ரவேலர்கள் உணரணும். டெய்லி அதை சாப்பிட 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 அவர்களுக்குள் உணர்வு வரணும். எங்க கடவுளுடைய வார்த்தையில தான் நாங்கள் நிற்கிறோம். ஆண்டவர் எத்தனையோ மகத்துவங்களை கொடுத்திருக்கிறார். ஆனா நமக்கு இன்னும் அந்த வார்த்தைகள் நமக்குள் கிரியை செய்யல. ஒரே ஒரு காரியத்தை புரிஞ்சுக்குங்க, உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதனுக்குள்ளும் இச்சை என்கிற ஒரு ரோகம் இருக்கிறது. இச்சை என்கிற ஒரு காரியம் இருக்கிறது எல்லா மனிதனுக்குள்ளும். சிறு வயசுல முதியோர் வரைக்கும் அவ்வளவு பேருக்குள்ள இச்சை இருக்கிறது. ஆனா அந்த இச்சையை கண்ட்ரோல் பண்ணி வைக்கிறது எது தெரியுமா? தேவனுடைய வார்த்தை. இந்த வசனம் உங்க இருதயத்தில் இருந்தா உங்க இருதயம் கண்ட்ரோல் ஆகும். இந்த வசனம் உங்க கண்ணுல இருந்தா உங்க கண்ணு கண்ட்ரோல் ஆகும். இந்த வசனம் உங்க காதுல இருந்தா காது கண்ட்ரோல் ஆகும். இந்த வசனம் உங்க சரீரத்தில் இறங்கினா இந்த வசனம் உங்களை கண்ட்ரோல் பண்ணி பாவம் செய்வதை தடுக்கும். ஆனா பாவம் இருக்கா இல்லையானா? பாவம் இருக்கு. பாவம் இல்லையா? இச்சையே இல்லையா? ஐயோ, அவர் ஞானசானம் முங்கி எழும்பினாரு, அதனால அவர் பாவமே செய்ய மாட்டார்னு இருக்கா? அவருக்கு ஒரு உணர்ச்சியும் இருக்கா? பாவ உணர்வே இருக்கு. அவ்வளவு பேருக்கு இருக்கு. ஆனா அவ்வளவு பேரை கண்ட்ரோல் பண்றது எது தெரியுமா? இந்த வார்த்தை, இந்த வசனம் தான் நம்மை பாவம் செய்ய விடாமல் தடுக்கிறது. அதனாலதான் இயேசு சொன்னா, ஆண்டவரே உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே வார்த்தை தான். அதுக்குதான் இந்த வார்த்தை மன்னாவாய் கொடுக்கப்பட்டது. புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளாய் இருக்கிற நீங்களும் நானும் இந்த மன்னாவை வாங்கணும். இந்த வார்த்தையை வாங்கி பரிசுத்தமாய் வாழணும். இப்ப நான் ஒரு கொஸ்டின் கேட்கிறேன். சர்ச்சைக்கு வர்ற மேக்சிமம் மக்கள் எதற்காய் வருகிறார்கள்? பரலோகத்துக்கு போகணும் அப்படிங்கிறதுக்காக சர்ச்சைக்கு வந்தீங்களா? இல்ல வேற எதுக்காக வந்திருக்கீங்களா? வேற யார்கிட்டையும் கேட்கணும். உங்ககிட்ட உங்க மனசாட்சின்னு ஒன்று இருக்குமே, அல்லேலூயா, இருக்கா? அந்த மனசாட்சிட்டு கேளு. நீங்க எதுக்கு சர்ச்சைக்கு வர்றீங்க? மரித்ததுக்கு அப்புறம் பரலோகத்துக்கு போறதுக்கா இல்ல வேற எதுக்காவது? சிலருக்கு ஏன் வரவேனே தெரியாது மண்ணு. அல்லேலூயா, ஆமே. ஏன் வர்றோம்? பெல் அடிச்சாங்க வரோம், சோத்திர, அல்லேலூயா. பாட்டு போட்டாங்க, ஞாயிற்றுக்கிழமை வரணும் போல இருக்கு, அதனால வரோம், சோத்திரம். சிலருக்கு எனக்கு இந்த 10ஆம் கிளாஸ்ல நல்ல மதிப்பெண் வரணும், 499 வேணும், 9.5, அல்லேலூயா. அதுக்கு சிலருக்கு கல்யாணம் ஆவதற்காய், சிலருக்கு குழந்தை பாக்கியத்திற்காய், சிலருக்கு வேலை கிடைப்பதற்காய். இது எல்லாம் பரலோகத்துக்கு கொண்டு போகாது. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. நான் அடிக்கடி சொல்றது எல்லாமே இயேசு தருவா. உங்களுக்கு வீடு இல்லையா? இயேசு தருவா. கார் இல்லையா? இயேசு தருவா. படிப்பு இல்லையா? இயேசு தருவா. திருமணம் ஆகலையா? நடத்துவா. குழந்தை இல்லையா? தருவா. எல்லாம் தருவா. ஆனா நான் என் தேவனை பின்பற்றுவது எதற்காக தெரியுமா? நித்திய ஜீவனுக்காய். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம், அல்லேலூயா. பரலோக ராஜ்யத்துக்காக தான் நான் தேவனை பின்பற்றணும். இதுக்காக தான் சபை, இதுக்காக தான் இவ்வளவு பெரிய கட்டடம், இதுக்காக தான் தேவன் மரிக்கணும். இல்லைன்னா இயேசு மரிக்க வேண்டிய அவசியமே இல்லை. பரலோகத்துக்கு நீங்க போகலைன்னா இவ்வளவு கூட்டத்தை சம்பாதிச்சு இவ்வளவு கடைசியில அவ்வளவு பேர்
பாதாளத்துல போய் விழுந்தீங்கன்னா எதுக்குங்க இதெல்லாம் கட்டுனீங்க? அல்லேலூயா. எதுக்குங்கண்ணா இவ்வளவு கூட்டம்? எதுக்கு ஒரு பாஸ்டர்? எதுக்கு ஒரு பிரசங்கம்? எதுக்கு ஒரு ஆராதனை? எல்லாம் பண்ணிட்டு கடைசியில நரகத்துக்கு நான் போவேன் என்றால், நான் பண்ணின ஆராதனை, நான் கொடுத்த காணிக்கை, நான் கட்டின கட்டடம், நான் ஆராதித்த தேவனை தேடி வந்த நாட்கள் எல்லாமே வீணாயிரும். எல்லாமே வீணாயிரும். ஒன்னே ஒண்ணுதான் நமக்கு தேவை, நித்திய ஜீவன். அல்லேலூயா. அதனால அங்க போறதுக்காக தான் நாம் வாழுகிறோம். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது. அப்படியே ஒரே ஒரு வசனத்தை தியானித்து முடிக்க போகிறோம். ஆமா, என்னாகும் புஸ்தகம் 11வது அதிகாரம், 11வது அதிகாரத்தை மறுபடியும் 4வது வசனத்துக்கு வாங்க. அங்க நான் வாசிக்க விரும்புகிறேன். 1வது வசனத்தை திருப்பிக் கொள்ளுங்க. எல்லாம் இருக்கடா? ஆமா, புதிய ஏற்பாட்டுல பழைய ஏற்பாட்டுல இருக்க, புதிய ஏற்பாட்டுல தேடி பாருங்க. அல்லேலூயா. என்னாகும் புஸ்தகம் எங்கேயாவது இருக்கும். பழைய ஏற்பாட்டு புஸ்தகத்தில் 183வது பேஜ். எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. பிள்ளைங்க எடுத்தீங்களா? பழைய ஏற்பாடு புஸ்தகத்தில் 180, ஆமா எடுத்தீங்களா? 183 என்னாகும். அதில் என்ன எழுதப்பட்டிருக்கு? 1வது வசனத்தில் வாசிக்கிறேன். சொல்லப்பட்டிருக்கிறது, இஸ்ரவேலர்கள் முறையிட்டு கொண்டிருந்தார்கள். கர்த்தருடைய கோபம் வந்துச்சு, ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு. ஆண்டவர் அவர்களை கொன்று போட்டார். ஆமே, மோசே போய் ஜெபம் பண்றாரு, ஸ்டாப் ஆயிடுச்சு. 4வது வசனத்தில் ஒரு சம்பவம் நடக்கு. பின்பு அவர்களுக்குள் இருந்த பல ஜாதியான அந்நிய ஜனங்கள் மிகுந்த இச்சை உள்ளவர்களானார்கள். இப்ப நீங்க புரிஞ்சுக்கணும். அடுத்த வசனத்தில் எழுதப்பட்டிருக்கு, இஸ்ரவேல் புத்திரரும் திரும்ப அழுது, ஏற்கனவே அழுததுனால தண்டிக்கப்பட்டார்கள், இப்ப மறுபடியும் அழுகிறாங்க. தனக்கு இறைச்சி புசிக்க கொடுப்பவன் யார் என்று அழுகிறார்கள். அந்த வசனத்தின் முன்பகுதி சொல்லுகிறது, அவர்களுக்குள் இருந்த அந்நிய ஜாதிகள். இஸ்ரவேலர்கள் எகிப்திலிருந்து வரும்போது அவங்க மாத்திரம் வரல, அவங்க கூட அந்நிய ஜனங்கள் வந்தார்கள். கவனிக்கிறீங்களா? ஆமென். பிரைஸ். கைகளை உயர்த்துங்க எல்லாரும். அல்லேலூயா. கையை அசைச்சிட்டு சொல்லுங்க அல்லேலூயா. சத்தமாய் சொல்லுங்க அல்லேலூயா. சத்தமாய் சொல்லுங்க அல்லேலூயா. நான் இன்னைக்கு ஒரு 2 மணிக்கு தான் உங்களை விடலான்னு இருக்கேன். நிறைய இருக்கு. அல்லேலூயா. ஒரு பாயிண்ட் கூட இன்னும் முடியல, தொடங்கி இருக்கு. அதனால எல்லாம் முடியறதுக்கு ஒரு 2 மணி நேரம் ஆகும். சரியா? இறைச்சி எல்லாம் ரெடியா இருக்கு. சரியா? கூட்டம் முடிஞ்சோட உங்களுக்கு இறைச்சி ரெடி. கையை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. இங்க பைபிள் சொல்லுகிறது, அந்நிய ஜனங்கள் கொஞ்சம் பேர் கூட வந்தாங்க. இஸ்ரவேலர்கள் எகிப்திலிருந்து புறப்படும் போது அவங்க மட்டும் வரல, வேற இதுதான் வினையே. அல்லேலூயா. ஆமா, எப்பவுமே கூட இருக்கவன் தான் உங்களுக்கு பிரச்சனையே. சோத்திரம். அல்லேலூயா. இவன் இருந்தாலும் அவன் இருக்க விட மாட்டான். அல்லேலூயா. என்ன நடக்குது? கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, இவங்க சும்மா அடிபட்டுட்டு பேசாம இருக்கா. அவன் இறைச்சி 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 இறைச்சிக்கிட்டல இறைச்சிக்கிட்டல இறைச்சி கொமட்டிக்கா வெள்ளரிக்கா. இவருக்கு எல்லாம் ஞாபகம் வந்த உடனே இவன் அவனை பிடிச்சி ஸ்க்ரூ ஏத்தனான். பிரைஸ் எல்லாம். மோசேட்ட பேசுறதுக்கு நமக்கு முடியாது, இஸ்ரவேலை தூண்டு ஒரு ஸ்க்ரூ ஏத்து. அல்லேலூயா. அவன் போய் எங்களுக்கு இறைச்சி 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 இறைச்சி. அல்லேலூயா. ஆண்டவர் கொடுத்தார். அல்லேலூயா. எப்பவுமே உங்களை கூட இருக்கவன் ரொம்ப டேஞ்சருங்க. அந்நியனோடு நீங்க இருக்கிறது கவனமா இருங்க. நீங்க நல்லா இருந்தாலும் அவன் உங்களை இருக்க விட மாட்டான். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. பாவம் செய்கிறவங்க கூட இருந்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க ஒரு நாள், நீங்க எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் நீங்க ஒரு நாள் பாவம் செய்வீங்க. அவன் பேசுற கெட்ட வார்த்தையை நீங்க பேசுவீங்க. அவன் செய்கிற அநியாயத்தை நீங்க செய்வீங்க. அவன் செய்கிற தேவையில்லாத செயல்பாடுகளை நீங்களும் செய்வீர்கள். இது கன்ஃபார்மா நீங்க எழுதி வைங்க. ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள், உன்னை சொல்லு, உன் ஃப்ரெண்டை சொல்லு, உன்னை சொல்லுகிறேன். படிச்சிருக்கீங்களா? கரெக்ட். அதனால தான் 12 வரை வந்தேன் ஐயா. அல்லேலூயா. அவன் 12 வரைக்கும் காரமே படிச்சோம். உன் ஃப்ரெண்ட சொல்லு, நான் ஒன்ன சொல்றேன். பைபிளும் அதான் சொல்லுது. உங்க கூட இருக்கவங்க கவனமா இருக்கணும். நீங்க சும்மா இருந்தாலும் அவன் இருக்க மாட்டான். நீங்க பாவம் செய்கிறவங்களோடு இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களையும் பாவம் செய்ய வைப்பான். குடிகாரர்களோடு இருந்தீங்கன்னா அவங்க உங்களை குடிக்க வைப்பான். கெட்ட வார்த்தை பேசுறவங்களோட இருந்தீங்கன்னா அவன் கெட்ட வார்த்தை பேச வைப்பான். படம் பார்க்கிறவனோடு இருந்தீங்கன்னா உங்களையும் கூட்டு போவான். அல்லேலூயா. ஆமாவே இல்லையா? நீங்க இல்லைங்க, சோத்திரம், ஆண்டவரே பிரைஸ்லாம், ஆண்டவரே பிரைஸ்லாம். 2 நாள் சொல்லுவீங்க, அடுத்து ஒன்று இங்க வரும், இங்க வராது. அல்லேலூயா. அடுத்து இங்க மட்டும் வரும், அடுத்து இங்க வராது. அல்லேலூயா. ஆமா, கொஞ்சமா கொண்டு போயிடுவான்.